அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2024 மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போகிறோம். பொது பலனாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது. அந்த வகையில் பார்க்கையில் மார்கழி மாதத்துக்குன்னே நிறைய சிறப்புகள் உண்டு. மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம், புனித மாதம், கோவில் சார்ந்த விஷயங்கள், ஆலயம் சார்ந்த விஷயங்களை, இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்தில் வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். இப்போ மார்கழி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி வருது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காலபைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு, சாபம் நீக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முதியோர்கள், அதாவது பேர குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி 27ஆம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது. சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம் சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது. சிவ ஆலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து மார்கழி 29 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள், 2 கிரகங்கள் சுக்கிரன் புதன், மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில். இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி 17ஆம் தேதி பாருங்கள், அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து இரண்டாவதாக மார்கழி 15ஆம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார், தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார். ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி, அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தானபலம் பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோடு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும், 8ஆம் இடத்துல புதனும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில் பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது ராகு பகவான். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்தில். ஸோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போகிறோம். கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்கள் ராசிக்கு பார்ப்போம்.
கடகராசி அன்பர்களுக்கு, கடகராசி அப்படின்னு எடுத்துன்னா காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசி சந்திரனை ஆதிக்கமாக கொண்டவர்கள். எப்போதுமே பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு பொலிவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எதையும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பத்திற்காக ஒரு உழைப்பை தியாகம் செய்யக்கூடியவர்கள். அன்பு கிடைக்குதோ இல்லையோ அளப்பரிய அன்பை மற்றவங்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்குனே உண்டான ஒரு அமைப்பு. தாய் உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் உங்களுக்கு இப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்கள் 11-10 கூடையவர் அவர் தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் 5-10 கூடையவர் செவ்வாயாக இருக்கிறாரு. அப்போ 5 கூடையவர் அதாவது எப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவரும் அவர் தான். தொழில் வாய்ப்புகள், தொழில் லாபத்தை தரக்கூடியவரும் அவர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்படின்னா குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளோட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆழ்மன எண்ணங்கள், உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், அது மட்டும் இல்லைங்க தொழில் சார்ந்த முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள், தொழில் சார்ந்த அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுங்கிற எண்ணங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் ஒன்றும் பெரிய தொழில், குடும்பம் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டம், யோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா செயல்படக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. ஆனால் இருந்தாலும் முயற்சிகளில் ஒரு தடை ஏற்படுது. ஏன்னா கேது பகவான் அங்கே இருந்து சின்னதாக தடையை கொடுக்குறாரு. அப்போ ராகு கேதுன்னு சொல்லக்கூடியவங்க ஏன்னா 3-9 அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அப்பாவோட உடல்நிலை, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அப்பா வகை உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து புதனை பாருங்களேன், உங்கள் ராசிக்கு 3 கூடையவர், அவரே உங்கள் ராசிக்கு 12 கூடையவராக இருக்கிறார். அப்போ 3-12 கூடையவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கையில் 6ஆம் இடத்துல போய் சூரியனோட சேர்றாரு. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளியில், வெளியூரில், வெளி இடத்துல, வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்காக முயற்சி செய்கிறவங்களாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. மாணவர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து சுக்கிரன் லாபாதிபதி, 4 கூடையவர், 11 கூடையவர், லாபாதிபதி, லாபத்தை தரக்கூடியவர், அதே நேரத்தில் வண்டி வாகன சுகத்தை தரக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து இணைகிறார். அப்போ என்னென்னா வண்டி வாகன பயணங்கள் சம்பந்தப்பட்டு வாங்கணும், கொடுக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பழைய வண்டியாக இருந்தால் கொடுத்துட்டு ஒரு புது வண்டியை வாங்கிக்கிறது. அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்கள் எதுவும் போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் யோசித்து உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த லாபாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட அஷ்டமாதிபதி கூட சேரையில் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பணம் சார்ந்த அதிர்ஷ்டம், பணம், பொருள், வீடு, இடம், பணம் சார்ந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கிறது பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுலேயும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கையில் புனர்பூச நட்சத்திரம் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவராகவும், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை அப்படின்னு சொல்லி அதிக எதிர்பார்ப்பு உடையவராகவும் இருக்கக்கூடியவர். இவருக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கல 11ஆம் இடத்துல வக்ரவம் பெற்று இருக்கிறதுனால இவரோட ஆசைகள், எண்ணங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதம் இருந்தாலும், தாமதமானாலும் நிறைவேறும் அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் கூடி வருது. இவ்வளோ நாளாக இல்லைனாலும் இனிமேல் நிறைவேறும். பூச நட்சத்திரம் தர்க்கவாதம் பண்ணக்கூடியவர், அதே நேரத்தில் வேலை, உழைப்பு, வருமானத்தில் முன்னேறணும்னு துடிக்கக்கூடியவர், கடவுள் பக்தி உடையவராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் வார்த்தை ஜாலம் முக்கியவர், பகைவரையும் தன் வார்த்தையால் வெல்லக்கூடிய ஆற்றல் உடையவர்.
இவர் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உழைப்பு தொழில் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வருது. திடீர் அதிர்ஷ்டம் என்பது இவருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் காத்திருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆயில்ய நட்சத்திரம் சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவராகவும் எதிர் வாக்குவாதம் செய்யலாம். நல்ல ஒரு படிப்பு திறன் புத்திசாலித்திறன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இவரை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பாக்கியஸ்தானம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளோட தேவைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, குழந்தைகளோட கல்வி அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.